இருவருக்கடியும் ஒருவர் விட்டு ஒருவர் புரியாமல் இருவருடைய சந்தோஷமா இருந்தாலும் என் மனைவின் ஆசை என்ன பார்க்க சாமி ஆசை உங்களை பார்க்க வேண்டும், அன்போடு பேச வேண்டும், உங்களை கட்டி அடைக்க வேண்டும், ஒரு முட்டை கொடுக்க வேண்டும். எனக்கு மாற்றம் அப்படியா? எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷம் தான் காலம் முழுவதும் நிலைத்தே இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நான் நினைத்தேன். இருந்தாலும் இப்போது நாம் இருவரும் பஞ்சனைக்கு செல்லலாம். புறப்பட்டு வா, பஞ்சனைக்கு தலைவாரி என்னதான் தெரியும். நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் நமோ நாராயணா என்று குரலவா கேட்கிறது. இந்த குரலோசை நம்முடைய மகன் நாதனுடைய குரலவா காலையில் எழுந்தவுடன் நம்முடைய தரித்திரம் பற்றி செல்வது வழக்கம் என்று போல் இன்றும் வந்தான். நம்முடைய தரித்திரம் பற்றி சென்றான். ஆனால் மீண்டும் இந்த சத்யோகத்தை நாடி வருகிறார் என்றால் ஏதோ கலகத்தை தான் கொண்டு வருகிறார். மீண்டும் வருகிறார் என்றால் கலகத்தை கொண்டு வருவான். ஆகினால் நாதன் இந்த சத்யோகத்தை நாடி வந்தால் நானும் அவனோடு பேச போவது கிடையாது. நீயும் அவனோடு பேசவே கூடாது. உண்மைதான். எதற்காக தெரியுமா? நாம் இருவரும் பேசினாலும் ஏதாவது நமக்கு கலகத்தை செய்து விடுவான். ஆகினால் இருவருமே முகம் கொடுத்து பேசாமல் விட்டுவிட்டாலும் வந்த வழி பார்த்து அவன் சென்று விடுவான். ஆகினால் நானும் அவனோடு பேசக்கூடாது, நீயும் அவனோடு பேசக்கூடாது. என்ன இருக்கிறதா? மீண்டும் உரைக்கடி. நாரதன் வந்தால் அவனோடு நீ பேசவே கூடாது.